ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். ஃபாத்திமா சமையலில் இன்றைக்கி வந்து மட்டன் கட்லெட்டு அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எப்போவுமே வழக்கமாக உருளைக்கிழங்குல செய்வோம். இப்போ வந்து ஒரு மாற்று சுவையோட இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. 100 கிராம் மட்டன், ஒரு அரை வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 7-8 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு நம்ம ஊற வச்சுட்டு பருப்பை அதில் போட்டு அந்த மட்டனையும் அதை போட்டு அதை ஒரு விசில் கொடுத்து இறக்கி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு விசிலில் வெந்துருச்சு. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், நல்லா தண்ணி கொஞ்சம் இருந்தது. அதை நல்லா தண்ணி அந்த வத்துற வரைக்கும் நல்லா அடுப்பில் வச்சு கிண்டி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி எல்லாம் சுண்டிருச்சு. இப்போ இதில் நம்ம மட்டனையும் அந்த மிளகாயை மட்டும் போட்டு முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரொம்ப டேஸ்டியானது, ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும். நம்ம வந்து சாதத்துக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சாதாரணமாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பாருங்கள், மட்டன் வந்து இந்த மாதிரி இருக்கும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க அந்த மீதி பருப்பையும் அதோடு சேர்த்து அரைச்சிடலாம். இது வந்து பருப்பு வந்து நம்ம வெந்த பருப்பு தான். அதனால் ஒரு சும்மா ரெண்டு பல்ஸ், சும்மா ரெண்டு பல்ஸ் விட்டால் போதும். 1/4 ஸ்பூனு கரம் மசாலா, அவ்வளோதான். இதை அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து அதை பிசைஞ்சிட்டு ஒரு தவா வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அது சூடு ஏறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ வந்து இதில் வந்து 1 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா அது வேண்டியதில்லை. இப்போ வந்து அதை போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. இது மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா, அது நம்ம எண்ணெயில் போட்டாலும் இது போட்டாலும் உடஞ்சி போயிடும். அது நம்ம இந்த பைண்டிங்காக இருக்காது. அதுக்காக அந்த பைண்டிங்க்காக நம்ம இந்த மாவு சேர்க்குறோம். மாவு சேர்க்குறப்போ நமக்கு வந்து கட்லெட் வந்து ரொம்ப சூப்பராக நல்லா கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. இப்போ இது வந்து இது மாதிரி உருட்டி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இது பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் உருட்டிட்டு உள்ளங்கையில் நடுவில் வச்சு இப்படி தட்டுனதும் இந்த மாதிரி வருது. இது மாதிரி வச்சதும் நான் எடுத்துட்டேன். இதை வந்து இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கணும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம அதை திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு, ரொம்ப இதுக்கு எண்ணெயெல்லாம் ரொம்ப அதிகமாக ஊற்றணும் அப்படிங்கிற அதே கிடையாது. சும்மா விட்டு சுற்றி கொஞ்சம் ஸ்பூனில் எண்ணெயை எடுத்து விட்டால் போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப செய்கிறது ஈஸி. நம்ம மட்டன் வந்து இதுக்காக வேண்டி கூட வாங்க வேண்டாம். நம்ம 1 கிலோ 1/2 கிலோன்னு நம்ம குழம்புக்கோ வீட்டுக்கு எடுப்போம் இல்லையா, எடுக்கிறப்போ ஒரு 4 பீஸ் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டிங்களா அடுத்த நாள் இது மாதிரி செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு சாம்பார், ரசம் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக இதை வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் இது. இது செஞ்சு பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. மட்டன் வாங்குகிற அன்றைக்கெலாம் அடுத்த நாள் இது தான். பாருங்கள், இது வச்சாச்சு. இது வச்சுட்டு இது இருக்கும். நீங்கள் பாருங்கள் எப்படி வந்து எவ்வளோ சூப்பரான ஒரு, நம்ம அந்த மாவு சேர்க்கலைன்னா உதிர்ந்துடும். அதுக்காக தான் மாவு பைண்டிங்காக சேர்க்குறோம். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இது வரைக்கும் வந்து சூப்பரானது. இப்போ வந்து இது வரைக்கும் என்னோடய சேனல் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நான் இன்னும் நல்ல நல்ல ரெசிபியெல்லாம் நிறைய நான் உங்களுக்கு போடுறேன். எனக்கு பாருங்கள் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இது நம்ம சுடுது. அடுத்தது ஆறுனதும் இதை பாருங்கள். இது அது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. இது வரைக்கும் வாட்சிங் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ.